அது வேறொருத்தர் பாடும்போது அது அந்த ஈர்ப்பு கிடைக்காம போகலாம். அவங்க வந்தா நல்லா இருக்கும்னு அந்த அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளரும் சொல்லியிருக்கலாம். ஓரளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால உங்களுக்கு அந்த பாடல்கள் சேர்ந்து வரணும் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன். அது பிரிஞ்சுட்டாலும் கூட ஒரு நல்ல நட்புல தான் இருக்காங்க. நண்பர்களா இருக்காங்க. சில பேர் பிரிஞ்சுட்டோம்னா, நீ யாரோ நான் யாரோ போடா வாடா அப்படிங்கிற மாரி பெரிய எதிரிகள் மாரி ஆளுக்கு ஒரு பக்கம் அம்பு விட்டுட்டு இங்கே அப்படி இல்ல. அவங்க பிரியும்போது நட்பா தான் நம்ம பிரியணும் அப்படிங்கிற மாரி சொல்லி தான் பிரிஞ்சாங்க. ஜெயம் ரவி மாரி இந்த மாரி இன்னும் வரல இப்போ. இப்போ அவங்க ஆரம்ப ஸ்டேஜ்ல இது ஆரம்ப ஸ்டேஜ்ல முடிஞ்சாச்சு. இப்போ நண்பர்களா இருக்காங்க. ஏறக்குறைய நண்பர்களா இருக்கிறதுனால இவங்களுக்கு இவங்க அந்த ஒரு இந்த கான்செப்ட்டுக்கு நீங்க பாடலான்னு சொல்லி ஓகேன்னு பாடுறேன். அது ஒரு பாடும்போது அப்பான்னு பையன் ஒரு பொண்ணு வேற போயிருக்கு. அது ஒரு சென்டிமெண்டான ஒரு விஷயம். ஏற்கனவே ஒரு அப்பா மகளுக்குமான ஒரு இது இருக்கும், பாசம் இருக்கும் இல்லையா? அந்த பாசத்துல அந்த இதில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. சில பேர் வந்துட்டாங்க, பாடினாங்க, இப்போ சேர்ந்துருவாங்கங்கிறது நிறைய பேர் சொல்லிட்டாங்க, சேர்ந்துட்டாங்க, மறுபடியும் சேர போகிறாங்க, ஒன்றா பார்த்துட்டாங்க. ஒன்றா பார்க்குறதெல்லாம் கிடையாது. சட்டப்படின்னு வந்த பிறகு, கோர்ட்டுக்கு வந்த பிறகு, நீங்கள் பிரிஞ்ச பிறகு மறுபடியும் கோர்ட்டு முறைப்படி தான் நீங்கள் சேரணும். ஒன்றா ஒரு ஸ்டேஜில் பாடினதுனால சேர்ந்துருவாங்களா அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட் நேரில் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட சினிமா விமர்சகர் திரு சபிதா ஜோசப் சார் நினச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார் பார்த்தீங்கன்னா, இப்போது ஜிவி அண்ட் சைந்தவி அவங்க டிவோர்ஸ் இது பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சு. பட் அவங்க யாருமே இவங்க தரப்புலேருந்து எதுவும் சொல்லிக்கல, சைந்தவி தரப்புலேருந்து எதுவும் சொல்லிக்கல. இப்போது ரீசெண்டாக அவரோட கான்சர்ட் நடந்துச்சு. ஸோ அந்த கான்சர்ட்டில் அந்த பிறை தேடும் அந்த சாங் பாடினாங்க. அதை பாடும்போது இவங்க பாடிட்டு அவங்க பாடும்போது அப்படியே ஒட்டுமொத்த க்ரௌடும் கத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு எல்லாருக்கும் அவங்க நினப்பு வந்துருச்சு. அவங்க 2 பேரும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஒரு அர்த்தமுள்ள ஒரு லைன் வராது. ஸோ அதனால் நிறைய பேர் அங்கே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த கான்செப்ட்டை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போது டிவோர்ஸ் ஆகிருக்கு, அவங்க நினச்சிருந்தா நோ சொல்லியிருக்கலாம். அவங்க ஏன் அங்கே வரணும், ஏன் ஓகே சொல்லணும்? இல்லை, ஏற்கனவே அவங்க 2 சேர்ந்து பாடியிருக்காங்க சில பாடல்கள். அதனால் அவங்க சேர்ந்து பாடினா நல்லா இருக்கும்னு அந்த ஆடியன்ஸ் விரும்பலாம், எல்லோருமே விரும்பலாம். ஓகே. அதுக்காக வரலாம். ஏற்கனவே அவங்க சில விஜய் டிவிலலாம் அவங்க ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்காங்க. விஜய் டிவியோ அது டிவியில் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நடுவராக உட்காந்து இது பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. அப்போ அவங்க ஒரு தனியாக போயாச்சு. அவங்க தனியாக அவங்களுக்கான ஒரு இது பண்ணிகிட்ருக்காங்க. இவரையும் தனியாக இங்கே பண்ணிகிட்ருக்காரு. அப்போது இவங்க அந்த அந்த கான்செப்டை பண்ணும்போது உங்களுக்கு ஏற்கனவே இவங்க பாடியிருக்காங்க. சேர்ந்து பாடும்போது உங்களுக்கான அந்த பாடல் மேலே ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு இருந்திருக்கும். அது வேறொருத்தர் பாடும்போது அது அந்த ஈர்ப்பு கிடைக்காம போகலாம். அவங்க வந்தால் நல்லா இருக்கும்னு அந்த அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளரும் சொல்லியிருக்கலாம். ஓரளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்களுக்கு அந்த பாடல்கள் சேர்ந்து வரணும் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷனாக அது இருக்கலாம். அதனால் மறுபடியும் அவங்க ஒரு ஒன்றாவது இப்போ நண்பர்கள் தானே இருக்காங்க. அவங்க பிரிஞ்சிட்டாலும் கூட ஒரு நல்ல நட்புல தான் இருக்காங்க, நண்பர்களாக இருக்காங்க. சில பேர் பிரிஞ்சிட்டோம்னா, நீ யாரோ நான் யாரோ போடா வாடா அப்படிங்கிற மாதிரி பெரிய எதிரிகள் மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் அம்பு விட்டுட்டு இருப்பாங்க. தனுஷ் மாதிரி. ஆமாம். சில நேரங்கள் அது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஏதோ ஒரு வன்மத்தை உள்ளுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கும். இங்கே அப்படி இல்லை. அவங்க பிரியும்போது நட்பாக தான் நம்ம பிரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் பிரிஞ்சாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு பெரிய பரபரப்பெல்லாம் கிரியேட் ஆகாமல் அப்படியே போயிடுச்சு அது. அதனால் அதே சமயத்தில் அவங்க வேற ஒரு ஆள் காரணம் தான் இதுக்கு பிரியறதுக்கு காரணம் அப்படி தனுஷ் எல்லாம் சொல்லப்பட்டது. இவங்களே அந்த மாதிரி யாரும் காரணம் இல்லை, நாங்கள் தான் 2 பேரும் மனமொத்து தான் நாங்கள் பிரியிறோம்னு சொல்லிட்டு அவங்க வெளிப்படையாக சொன்னதுனாலையும் அதை யாருமே அதை பெரிய லெவலில் கொஞ்சம் இழுத்துட்டு போகலை. ஆனால் ஜெயம் ரவி மாதிரி இந்த மாதிரி இன்னும் வரல இப்போ. அவங்க ஆரம்ப ஸ்டேஜ் இது ஆரம்ப ஸ்டேஜெலாம் முடிஞ்சாச்சு. இப்போ நண்பர்களாக இருக்காங்க. ஏறக்குறைய நண்பர்களாக இருக்கிறதுனால இவங்களுக்கு இவங்க அந்த ஒரு இந்த கான்செப்ட்டுக்கு நீங்கள் பாடலான்னு சொல்லி ஓகேன்னு பாடுறேன் அப்படின்னாங்க. அதே சமயத்தில் ஒரு பாடும்போது அப்பான்னு பையன் பொண்ணு வேற போயிருக்கு. அது ஒரு வீடியோ தான் வைரலாக போயிட்டு இருக்கு. ஆமாம், அது ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம். ஏற்கனவே ஒரு அப்பா மகளுக்குமான ஒரு இது இருக்கும், பாசம் இருக்கும் இல்லையா? அந்த பாசத்தில் அந்த இதில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே அவங்க பிரியக்கூடாதுன்னு அவங்கள அட்வைஸ் பண்ணது ஏஆர் ரஹ்மான் சாருடைய மனைவி தான் சொல்லியிருந்தாங்க. பிரியாதீங்க, ஒன்றா இருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்களே வேறு மாதிரி போயாச்சுன்னு வைங்க, அது முடிஞ்சு போன விஷயம். இங்கே அவங்க பிரிஞ்சிட்டாங்க, ஆனாலும் கூட நண்பர்களாக இருக்காங்க. அந்த வகையில் கூப்பிட்ருக்கலாம். அதை இவங்களும் சந்தோஷமாக பாடுறாங்க. அவங்களுக்கான ஒரு பேமெண்ட் தானே.
ம். ஒரு பேமெண்ட்டு ஒரு பெரிய ஃபேமஸான சிங்கராக இருக்காங்க. ஒரு புது சிங்கராக இருந்தால் நீங்கள் கூப்பிட அவசியம் வேண்டியதில்ல. ம். ஒரு ஃபேமஸான சிங்கராக இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பலமா இருக்கும். ம். 2 பேரும் சேர்ந்து பாடுன பாடல் வேற ஏன்னா இருக்கும். நெறைய பாட்டு அவங்க 2 பேரும் ஆமா, சேர்ந்து பாடி சேர்ந்து ஹிட் பாடியிருக்காங்க. ஆயிருக்கு. அதனால உங்களுக்கு அது அது இன்னும் கொஞ்சம் அந்த கிரேட் இருக்கும். இன்னும் கொஞ்சம் அந்த வேல்யூபிளா இருக்கும். அதனால ம். உங்களுக்கு கூப்பிட்டுருக்காங்க. இவரு வந்து சம்மதத்தோடு பாடியிருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள மறுபடியும் வந்து சில பேர் வந்துட்டாங்க, பாடுனாங்க. இப்போ சேர்ந்துருவாங்கங்கிறது ம். நினைக்கலாம். நம்ம வந்து அவங்க பிரிஞ்சே இருக்கணுங்கிறது கிடையாது. ஏதோ ஒரு ஏதோ ஒரு முக்கியமான காரணத்தில அல்லது அவங்களுக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சுட்டாங்க. மறுபடியும் சேர்ந்தா நல்லது தான்னு நாமளும் விரும்புறோம். ரசிகருடைய பார்வை அதுதான். உங்களுக்கு விசில் அடிக்கவும், கை தட்டவும் காரணம் வந்து உங்களுக்குள்ள இப்படி ஒரு பாண்டிங் இருந்து உங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருந்துச்சே, ஏன் நீங்க பிரிஞ்சீங்க? அப்படிங்கிற ம். அந்த கை தட்டலுக்கும், ரசிகர்கள் சொல்றதுக்கும் காரணம் அதுதான். ம். நீங்க ஏன் பிரிஞ்சீங்க? சேர்ந்திருக்கலாமே, ஆமா. சேர்ந்துருங்களேன் அப்படிங்கிறது தான். சில ம். இடங்கள்ல வந்து சில காதல்கள் கல்யாணத்தில வந்து அப்புறம் பிரிஞ்சு, மறுபடியும் ஒண்ணா ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ஒண்ணா சேர்ந்துருக்காங்க. சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. சில இடங்கள்ல லைசென்ஸ் வாங்காமலே சேர்ந்து வாழ்ற ஆட்கள்லாம் நெறைய பேர் இருந்திருக்காங்க. இந்த இதில. அதனால இவங்க மறுபடியும் வந்து சேர்றத பத்தி யாரும் ஆட்சேபிக்கல. ம். எ ஜிவி பிரகாஷுடைய அம்மா கூட சேர்ந்திருந்தா நல்லது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க கூட. அதனால மறுபடியும் அவங்க ம். சேர்றதில எந்த ஆட்சேபமும் இல்ல. ரசிகர்கள் விரும்பலாம். மறுபடியும் சேருங்க, ஒண்ணா இருங்க அப்படின்னு சொல்லலாம். ஃப்யூச்சர்ல அவங்க சேர்றாங்களா இல்லையாங்கிறது அவங்களுடைய 2 பேருடைய அ மனமொத்த கருத்து தான். ஓகே சார். ஒருவேளை அவங்க மறுபடியும் சந்திக்கவோ, மறுபடியும் அவங்களுக்குள்ள அந்த காதல் மறுபடியும் பூக்கலாம் இல்லையா? காதலுங்கிறது ஒரு கட்டத்தில விடாது. அது இந்த ஒரு சைட்ல இருந்துட்டு தான் இருக்கும். ஒரு மூலையில மனசுக்குள்ள ஒரு மூலையில எங்கேயாச்சும் இருக்கும். அது மறுபடியும் துளிர்க்கலாம். துளிர்க்கலாம். சரி நம்ம இப்படிலாம் இருந்தோமே ஒரு ஒரு ஒருத்தர மீட் பண்ணும்போது, சில விஷயங்கள் வந்து நீங்க வந்து தூரத்திலேருந்து ஃபோன்ல பேசிக்கும்போது உங்களுக்கு அது வந்து 2 பேருக்கும் கோவம் வந்துட்டே இருக்கும். ம். சண்டை போடுவாங்க. அவங்க கத்த, இவங்க கத்த போயிட்டே இருக்கும். நேர்ல இருக்கும்போது அந்த கத்தல் இருக்காது. ஆமா. அமைதியாயிடும். நம்ம நேர்ல மீட் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம இப்படிலாம் இருந்தோமே, இப்படிலாம் பழகுனோமே, இப்படிலாம் பேசுனோமே அப்படின்ற அந்த நினைவுகள் ரீகலெக்ட் ஆயிட்டே இருக்கும். ஒருத்தர பார்க்கும்போது இவரு இப்படி பேசினாரு, இப்படி நின்றாரு, முதல்ல இப்படி லவ் சொன்னாரு, இதெல்லாம் வரும் இல்லையா? அவருக்கும் அதே மாரி வரும். அதனால அந்த புரிதல் அவங்களுக்குள்ள இருக்கு. மறுபடியும் சேர்ந்தாலும் சேரலாம். சேர்ந்தா நல்லது தான். இதனால வந்து ஒண்ணா வந்து ஒரு ஸ்டேஜில பாடுனதுனால சேர்ந்துருவாங்களா அப்படிங்கிறது, அ நாம கூட சொல்ல முடியாது. அவங்களுடைய மனச பொறுத்து, அவங்களுடைய புரிதல பொறுத்து அது. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் கூட வந்து அவருக்கு கிட்ட வந்து எந்த ஒரு கிசுகிசுமோ எதுவுமே பெருசா வந்த மாரி தெரியல. இல்ல. அவர் டிவோர்ஸ் பண்ணும்போது நெறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. ஆமா. பட் டிவோர்ஸ் ஆகி கிட்டத்தட்ட இல்ல ஒரு சில அவங்க மாதங்கள் ஆயிருச்சு. விரும்புறதுல எல்லாமே என்னன்னா, அவரு சினிமால நடிக்கக்கூடாது. ம். ஒன்லி மியூசிக் பண்ணணும். ஓகே. ஆனா சினிமால நடிப்பதன் மூலமாக பல நடிகைகளோடு கிசுகிசு வந்துரும். ம். வந்தது. வந்துச்சு. ஆமா, கயலோட ஒரு கயலா யார் அவங்க கயல் ஆனந்தியோடு நிறைய ஆமா. கிசுகிசுக்கப்பட்டது. 2 பேரும் அதுக்கப்புறம் கல்யாணம் திவ்ய பண்ணிக்க போற பாரதியோட ஆமா பயங்கரமா வந்துச்சு. அப்படியெல்லாம் வந்தது. அதனால உங்களுக்கு அந்த சினிமால நடிச்சாருன்னா, அந்த மாரி கிசுகிசு வரும் அப்படிங்கிறனால தான் அவங்க வந்து சினிமால நீங்க நடிக்கக்கூடாது. ஒன்லி பாடணும். ம். ஒன்லி நீங்க பாடலாம். இல்ல மியூசிக் டைரக்டரா மியூசிக் இருங்க டைரக்டர். அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இத அதுதான் காரணம்னு சொல்லப்படுது எனக்கு எனக்கு தெரிஞ்சு. ம். அதான் காரணமே உங்களுக்குள்ள அந்த ஒரு 2 பேருக்குள்ள ம். ஒரு பத்திக்க காரணம் அதுதான் சொல்றாங்க. ஒருவேளை அவரும் இப்போ நடிக்கிறத கொஞ்சம் குறைச்சிட்டு ஒரு மியூசிக் டைரக்டரா பெரிய லெவல்ல வர வேண்டியது. அதுக்கான ம். ஒரு நல்ல டேலண்ட் இருக்கு. ஆமா. இப்ப அவர் சொன்ன பண்ண ஒரு மாரி 50, 60 படம் பண்றாரு. எல்லா படமும் சூப்பர் டூப்பர் பண்ணியிருக்காரு. ம். உங்களுக்கு அ சமீபத்தில பண்ண 2, 3 படங்களும் நல்லா செம்மையா ஆமா. பண்ணியிருந்தாரு. அமரன் அமரன் அதுக்கப்புறம் உட்பட அமரனுக்கு ஒரு நல்ல அவருக்கு நேம் வந்திருக்கு. ம். மற்ற படங்களும் தங்கலான் அவர் தான் பண்ணாருன்னு ஆமா. நினைக்கிறேன். அதுக்கும் ஒரு பெரிய நேம் வந்திருக்கு. அதனால உங்களுக்கு வந்து அவர் அதில கொஞ்சம் கவனம் செலுத்துனா அவர் ஹீரோவா நடிச்ச படங்கள் பெருசா போலன்னு போல. தெரியும். ஒரே ஒரு படம் தான் போச்சு. அது டார்லிங் போச்சு. அதுக்கு பிறகு அப்புறம் ஏதோ ஒரு படம். த்ரிஷால இந்த நயன்தாராவும் ஆமா நல்லா அது போச்சு. போச்சு. அது வேற அது வந்து அது 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 வேற சப்ஜெக்ட். ஆமா வேற சப்ஜெக்ட். அதுக்காக போச்சு. அது வந்து டார்லிங் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு பேய்ங்கிற ஒரு ம். சப்ஜெக்ட். அதனால உங்களுக்கு ஒரு பேய் கதைகளுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியானது நல்லா போச்சு அது. அதுக்கு பிறகு பண்ண படங்கள் எல்லாமே பெருசா போல. ஆமா. அவர் அத விட்டு பேசாம மியூசிக் டைரக்டரா இருக்கிறனால தான், மறுபடியும் அவங்க சேர்ந்தாங்கன்னா நல்லது தான். சந்தோஷமான விஷயம் தான். ம். ஏன்னா இப்போ ரீசென்ட் டைம்ஸ்லயுமே அவர் பெருசா படம் எதுவும் பண்ணல. பண்ணல. ஃபுல்லா வந்து அதே மாரி மியூசிக்ல தான் இவரும் கான்சன்ட்ரேட் பண்றாரு. வேற பொண்ணும் பார்க்கல, கல்யாணமும் பண்ணிக்கல. அவரும் அந்த இடத்த வெற்றிடமா தான் இருக்கு. ம். இவங்களும் வேற கல்யாணமும், வேற எதுவும் பண்ணிக்கல. அவங்களுடைய இத வந்து அவங்க பொண்ண பார்த்துட்டு அவங்க தனியா தான் இருக்காங்க. ம். அதனால மறுபடியும் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரலாம், அல்லது ஒரு காதல் வரலாம். மறுபடியும் சேர்ந்து வாழலாமேங்கிற நினைக்கலாம். நினைச்சா நல்லது தான்.
அது ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல மறுபடியும் ஒரு பாண்டிங் இருக்குது வரும். ஆமாம். ஏன்னா வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ தனுஷ் அவர்கள சொல்லிட்டாங்க, நாங்கள் 2 பேரும் பிரிய போகிறது கன்ஃபார்ம். பிரிஞ்சுட்டோம் இப்போ சட்டப்படின்ற மாரி சட்டப்படி பிரிஞ்சாச்சு அவங்க. பிரிஞ்சாச்சு. ஸோ இல்லை அதுக்கு பிரிஞ்சுட்டாங்க. முன்னே நிறைய பேர் சொல்லிட்டாங்க சேர்ந்துட்டாங்க மறுபடியும் சேர போகிறாங்க ஒன்றா பார்த்துட்டாங்களே. ஒன்றா பார்க்குறதெல்லாம் கிடையாது. சட்டப்படின்னு வந்த பிறகு கோர்ட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் பிரிஞ்ச பிறகு மறுபடியும் கோர்ட்டு முறைப்படி தான் நீங்கள் சேரணும் அது. ம். அப்போ தான் உங்களுக்கான வந்து நாளைக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு பொருள் வாங்க இது பண்ணும்போது உங்களுக்கு அது உங்களுக்கு எப்படி சேரும் நீங்கள் அவருக்கு லீகலாவா அப்படி ஒரு இதெல்லாம் ம். வரும். லீகலாக அவங்க வந்து சட்டப்படி அவங்க மனைவின்னு சொல்லும்போது அவருக்கான சொத்துக்கள்லாம் அங்கே போகும். ம். அதனால் மறுபடியும் சேரும்போது சட்டப்படி இவங்க மறுபடியும் இது பண்ணி ஆகணும் அவ்வளோதான். ஓகே சார். ஸோ அதுக்கப்புறம் இதில் இந்த லிஸ்ட்டில் டிவோர்ஸ் லிஸ்ட்டில் புதுசா ஆட் ஆயிருக்காரு. இவரு சீனு ராமசாமி. ஆமாம். ஸோ டைரக்டர் அவர் வந்து இப்போ ரீசென்ட் டைம்ஸில் கூட ஒரு சர்ச்சையாச்சு. ஆமாம். அவருக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் வந்து தொடர்பு இருக்குது. ஆமாம். அவர் வந்து இந்த மாதிரி அவங்கள்ட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டாருன்ற மாதிரி ஒரு பெருசாக வெடிச்சுது. ஆமாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிவோர்ஸில் வந்து நிற்கிது. ஸோ அந்த சர்ச்சைக்கான தீர்வுன்ற மாதிரி சாரி அந்த சர்ச்சையோட முடிவோ இந்த டிவோர்ஸு? இல்லை முடிவு வந்து இவங்களுக்குள்ள ஒரு 17 வருஷம் வாழ்ந்துட்டாங்க. ஆமாம். தர்ஷனா தர்ஷனான்னு நினைக்கிறேன் அவங்க ஆமாம். அவங்களோட ஒய்ஃப் பேர் தர்ஷனா. தர்ஷனான்னு சொல்லியிருக்காங்க. இவர் சீனிவாசன் தானே இவரோட பேர். ம். சீனிவாசன் அப்படின்னா ஒரு கண்ணன் தானே பேர். கிருஷ்ணன் தானே சீனிவாசன் அப்படின்னா பேர். தெரியல சார். அந்த அளவுக்கு தமிழ் தெரியாது. இருக்கலாம். சரி சிலர் வந்து வீட்டில் ராமனாக இருப்பார், வெளியே கிருஷ்ணனாக இருப்பாங்க. இவர் கொஞ்சம் அந்த மாதிரி அவருக்கும் அந்த இது இருக்குது. ஃபீல்டில் அவர் கிருஷ்ணனாக இருப்பார்னு எல்லாம் உண்டு. இப்போ சமீபத்தில் ஒரு சர்ச்சை அந்த இவங்க மனிஷா மனிஷா. யாதவ் ஆமாம். ஒரு கிளப்புனாங்க அவங்க. அதாவது மற்ற ஆட்கள் யாருமே சொல்லலை இது வரைக்கும். சிலது அரசல் புரசலாக போனது. சில பேர் வந்து அரசல் புரசா எனக்கு இது பண்ணார் அது பண்ணார் டார்ச்சர் பண்ணார். சில பேர் அரசல் புரசலாக போனது. இவங்க தான் வந்து வெளியே சொன்னாங்க. ம். எனக்கு செக்ஸ் இந்த டார்ச்சர். டார்ச்சர் பாலியல் ரீதியாக டார்ச்சர் கொடுத்தாரு அப்படின்னு இவங்க தான் சொல்லியிருந்தாங்க. ம். அந்த விஷயமும் இவங்களுக்குள்ள ஒரு இதாக இருக்கலாம். ஏன் உங்களை பற்றி அடிக்கடி பெண்கள் விஷயத்தில் இந்த மாதிரி வருது அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஏன்னா இவர் எடுக்கிற படங்கள் எல்லாம் பெரும்பாலும் பெண்களுக்கு ஆதரவான படங்களை தான் ஆமா. எடுத்துகிட்டு இருக்காரு. பெண்களுடைய அந்த சமூக வாழ்வியல் அவங்களுக்குள்ள அந்த கணவன் மனைவிக்குள்ள உறவு ம். முறைகள் பற்றி தான் படங்கள் எடுக்கிறாரு. ஆனால் அவருக்குள்ளேயே ஒரு இந்த மாதிரி சர்ச்சை வரும்போது ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கும். ம். பெண்கள் விஷயத்திலையா வேறு ஏதாச்சும் விஷயத்திலையான்னு தெரில. ம். பெண் விஷயம் அப்படின்னா அது வந்து அவர் வெளியே வரல எதுவுமே. ம். ஆனால் மனிஷா சொன்ன பிறகு தான் வந்திருக்குன்னு சொல்லும்போது பெண்கள் விஷயத்தில் இருக்கலாம். ஆமாம். ஏன்னா அவருடைய குரு தானே இவர் ம். பாலு மகேந்திரா. அவர் மேலே நிறைய அந்த சர்ச்சைகள் உண்டு ம். பெண்கள் விஷயத்தில். 4-5 கல்யாணம் இருக்கும் அவருக்கு. ஷோபாவை கல்யாணம் பண்ணார். அவங்க ம். சூசைட் ஆணுச்சு. அது அவர் மேலே பழு வந்து அது வேறு மாதிரி போச்சு. அப்புறம் இன்னும் அர்ச்சனா அப்படி இப்படின்னு ஒரு பெரிய குரூப்பே சொல்லுவாங்க. அப்புறம் வந்து மோனிகா கூட நான் தான் அவரை கல்யாணம் பண்ணிட்டேன், நான் அவருடைய ஒய்ஃப் தான் சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க. ம். குருக்கிட்ட இருக்கிற சில தன்மைகள் அவருக்குள்ளே வந்திருக்கலாம். ஆனாலும் கூட குருக்கிட்டேருந்து நல்லா கற்றுக்கிட்ட விஷயங்களும் இருக்கு இல்லையா? அதை வச்சு தான் அவர் டைரக்டராக வந்து இருக்கார். இது வந்து எதற்காக அந்த விவாகரத்துன்னு தெரில. ஏன்னா அநேகமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு டைரக்டருடைய விவாகரத்தாங்கிறதுனால யாரும் பெருசாக எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். எடுத்துக்கல. ஆமா. இல்லாட்டி 7-8 பேர் என்னை கூப்பிட்டு என்னங்க அடுத்த விவாகரத்தை பற்றி நீங்கள் ஒன்றும் பேசலையேன்னு சொல்லியிருப்பாங்க. விவாகரத்துனால எங்களை கூப்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க. நானா ஏதோ பண்ணுற மாதிரி. அதாவது இல்ல அவங்களும் இன்னும் ஒரு சினிமா துறையில இருந்திருந்தாங்கன்னா மேபி வந்து ஆமாம் கொஞ்சம் பெருசா நம்ம சினிமா கிளப்பியிருப்பாங்க. துறையில் ஒரு டைரக்டராக இருக்கார். அதிகமாக நடிக்க வரல. ம். ஓரளவு கொஞ்சம் சில படங்கள் நல்ல படங்கள் கொடுத்தனால ஒரு பேர் ம். இருக்குது. ஆமா. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு எதுக்காக இது வந்துங்கிறது இனிமேல் தான் அடுத்த கட்டத்தில் அவர் சொல்லி வரும். ஆகணும். சில அடுத்த கட்டம் ஏதாச்சும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வரும்போது கொஞ்சம் கேள்விகள் கேட்பாங்க. ஆமா. இல்லை என்னுடைய தனிப்பட்ட முறைன்னு சொன்னாலும் சொல்லலாம். ம். தனிப்பட்ட இது சொல்லலாம். ஒரு 17 வருஷம் வாழ்ந்துட்டாங்க. 17 வருஷங்கிறது ஒரு மிகப்பெரிய இது கிடையாது. ம். கல்யாணங்கிறது ஒரு 1000 காலத்து பயிர்னு தான் சொல்கிறாங்க. ம். அதுக்காக ஒரு பொய் சொல்லியாவது நீங்கள் ஒரு நல்ல முடிய பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல தாம்பத்தியம் தான் இவங்க வாழ்ந்துருக்காங்க. 17 வருஷம் உங்களுக்கு குழந்தைலாம் இருக்குது. ஆனால் அந்த இவங்களுக்குள்ளே ஏன் அந்த சட்டெல்லாம் வந்துச்சின்னு தெரில. ஒன்று சொத்து விஷயமா இருந்தால் அது பெருசாக தெரியாது. ம். பெண் விஷயம் சொல்லும்போது அதுதான் கொஞ்சம் வந்திருக்கு. அது வந்து ஆமா. கொஞ்சம் அதுதான் இப்போ தெரியுது. ரீசெண்ட் டைம்ஸ்ல ஏன்னா வந்துச்சு. அந்த நடிகை சொன்ன பிறகு தான் இந்த சர்ச்சை ம். கொஞ்சம் ஆமா. வந்திருக்கு. அதுக்கு முன்னே வரைக்கும் பெருசாக இல்லை. ம். ஏன்னா அவர் பல இடங்களில் போய் விருதுகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்போ வந்து திடீர்னு மனிஷா இது பிறகு அது ம். மனிஷாவுடைய இது கூட ஒரு 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 4-5 மாதமாக சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. ம். அப்போலாம் யாருமே பெருசாக எடுத்துக்கல. இப்போ வந்து அவங்க ஒய்ஃபே பெருசாக எடுத்துக்கிட்டாங்களா? இதன் காரணமாக தான் அவங்க விவாகரத்துக்கு சம்மதிச்சாங்களா என்னன்னு தெரில. அது தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாக அவர்கிட்ட பேச முடியும்.
நானும் கொஞ்சம் இது இப்போ நான் வந்ததுனால அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கல. இல்லாட்டி நேரே எனக்கு மேலே கொஞ்சம் என் மேலே கொஞ்சம் மரியாதை உண்டு. என்ன பேசுவார் அவர். ஓகே. நம்ம அவர் வந்த காலத்துலேருந்து நாம் பார்த்துட்ருக்கோம். ம். இப்போ புதுசாக வந்த ரிப்போர்ட்டர் கிடையாது நம்ம. அதனால் அவர் வந்த காலத்துலேருந்து பார்த்ததுனால நம்ம மேலேயும் ஒரு மரியாதை உண்டு. அவர் சமீபத்தில் சில புத்தகங்கள்லாம் எழுதி வந்திருக்கு. ம். கொஞ்சம் வெவ்வேறு கட்டத்தில் நகர்ந்து போயிட்டே இருக்கார். மேலே உயரங்கள் எட்டி போயிட்டே இருக்கார். ஒரு அதனால் உங்களுக்கு வந்து இது வர்றது சகஜம்தான். ஆனால் இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற அவர் தான் சொல்லி ஆகணும். பெண்கள் காரணம், அதாவது பெண்கள் விஷயந்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நடிகைகள் விஷயமா ஏதாச்சும் இருக்கலாம். ஓகே. அவங்க சொன்ன மனிஷா சொன்ன குற்றச்சாட்டு. அந்த இதை வந்து அவங்க இது பண்ணியிருக்கலாம். அப்போது நீங்கள் வந்து நீங்கள் நேர்மையாக இல்லை, குடும்பத்தில் வர்றது தானே. இப்போ என்னை தவிர நீங்கள் நேர்மையாக இல்லை, அதனால் அந்த நடிகை சொல்லியிருக்கா, இன்னும் யார் யார் சொல்லியிருக்காங்க தெரியலையா அப்படின்னு சில வார்த்தைகள் வரும். ஒரு சின்ன துரும்பு வந்தாலே மனைவிமார்கள் வந்து அதை வந்து தோண்ட ஆரம்பித்து பெரிய இது வந்து சர்ச்சைகள் வந்துடும். அந்த சர்ச்சைகளுக்கு ஒரு நாளுக்கு முட்டுப்புள்ளின்னு சொல்லும்போது இந்த மாதிரி விவாகரத்துன்னு வரும். ஓகே. ஓகே ஒரு சார். நல்ல டைரக்டர் அவருடைய லைஃப்பில் மறுபடியும் ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி வரும். இதை மீறி எப்படி வருது என்னங்கிறது பார்ப்போம் இனிமேல். ஓகே சார். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி விஷயம். நல்லா அவர் மறுபடியும் சேர்ந்து தான் வாழணும், நல்லா இருக்கணும்னு நாம நினைப்போம். கண்டிப்பாக சார். நன்றி. மிக்க நன்றி.